ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துகள். மறுபடியும் இந்த மாதத்தில் உங்களை சந்திப்பதற்கான இந்த வாய்ப்பை தேவன் எனக்கு தந்தபடியினால் ஜீவனையும் சுகத்தையும் தந்த தேவாதி தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கடந்த மாதத்திலே நான் உங்களிடத்தில் வந்தபோது உன்னதமான தேவனுக்கு நமக்கு உண்டான உறவை குறித்து உங்களோடு நான் பேசினேன். அந்த உன்னதமான தேவனுடைய உறவில் இருக்கிற நாம் அவருடைய சாட்சிகளாக இந்த பூமியிலே அவரை பிரதிபலித்து காட்ட வேண்டும், பிரதிபலித்து வாழ வேண்டும் என்ற சத்தியத்தை உங்களுக்கு சொன்னேன். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 30 நாட்களும் நீங்கள் அப்படிப்பட்ட சாட்சியுள்ள ஜீவியத்தில் இருந்திருப்பீர்கள் என்று, கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட்டிருக்கும் என்று, தேவனுடைய சுபாவம் தேவனுடைய குணத்தினால் நீங்கள் அநேகரை தொட்டிருப்பீர்கள், அநேகருக்கு தேவனை குறித்த அறிவு உங்களால் வெளிப்பட்டிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த மாதத்திலும் தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த உன்னதமான தேவனுடைய உறவில் நமக்கு ஏற்பட்டிருக்கிற தொடர்பு, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். உன்னதமானவருக்கு நாம் யாராக இருக்கிறோம்? பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொண்டு வருகிறது. என்ன அந்த ஸ்லாக்கியம்? ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே, கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரரும் ஆமே. அல்லேலூயா. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. சுதந்திரர் என்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் சட்ட ரீதியான உரிமையாளர். ஆங்கில மொழிபெயர்ப்பிலே நாம் இப்படி சொல்லலாம், லீகல் ஹேர். சட்டத்தின்படியாக அந்த தகப்பனுடைய சகலத்திற்கும் உரிமையானவர்கள் என்று பொருள். இங்கே அமர்ந்திருக்கிற அநேகரில் நீங்கள் பெற்றோர்கள் உண்டு. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைத்திருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் எத்தனை பேராய் இருந்தாலும் சரி, ஒருவராய் இருக்கலாம், இருவராய் இருக்கலாம், 4வராய் இருக்கலாம், உங்களுடைய ஆஸ்திகள் அனைத்திற்கும் அவர்கள் சொந்தக்காரர்கள். இன்னொருவர் அந்த ஆஸ்தியை, அந்த சொத்தை உரிமை கொண்டாட முடியாது. அன்லஸ் அன்டில் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணி இருக்காவிட்டால், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற யாரும் அந்த தவறு செய்ய மாட்டார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இல்லையா? சின்ன வீடு, பெரிய வீடு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடு வைத்திருந்தால் அந்த வீட்டு வழியாக வந்த பிள்ளைகள் நானும் இந்த சொத்துக்கு உரிமையானவன் என்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது. ஆகவே நம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் நம்முடைய சொத்துக்களுக்கு அவர்கள் உரிமையானவர்கள். இங்கே பவுல் சொல்லுகிறார், நாம் பிள்ளைகளானால். யாருக்கு நாம் பிள்ளைகள்? தேவனுக்கு பிள்ளைகள். கடந்த முறை சொன்னேன் இல்லையா, உன்னதமானவருக்கு நாம் பிள்ளைகள். த மோஸ்ட் ஹை காட், உன்னதமானவருடைய பிள்ளைகளாக நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். அப்போ உன்னதமான பிள்ளை தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அவர் சொல்றாரு, யாருடைய சுதந்திரவாளிகள்? யாருக்கு சுதந்திரமாய் இருக்கிறோம்? அவருக்கு. இல்லைங்களா? தேவனுடைய சுதந்திரம் இல்லையா? தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாய் நாம் இருக்கிறோம். அப்ப தேவன் நம்மை சுதந்திரவாளிகளாய் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த விஷயத்தில் எந்தெந்த விஷயத்தில் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார், அதாவது நமக்கு பங்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது 3 குறிப்புகளை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, அவருடைய தன்மையில் நமக்கு பங்கு கொடுத்திருக்கிறார். இன் ஹிஸ் நேச்சர், அவருடைய சுபாவத்தில் நமக்கு ஒரு பங்கை அவர் கொடுத்திருக்கிறார், சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, அவருடைய அதிகாரத்திலும் ஆளுகையிலும் நமக்கு பங்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, அவருடைய மகிமையில் நமக்கு பங்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 3 விதமான நிலைகளிலும் நமக்கு தேவனால் பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு இந்த பங்கு உண்டு என்று பார்க்கிறோம்.
இந்த பங்கு 2 விதங்களிலே பிள்ளைகளுக்கு வருகிறது. ஒன்று தானாகவே வரும், அதற்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அந்த பங்குக்காக என்ன சொல்றது, வழக்கு தொடுக்கவோ அல்லது கேட்டு பெற வேண்டிய அவசியம் இல்லை. தகப்பனுக்கு பிறகு அந்த பங்கு தானாகவே அந்த பிள்ளைக்கு வந்துவிடும். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, ஆபிரகாம் தனக்குண்டான எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தார். ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் பொழுது அவர் மிகப்பெரிய ஒரு செல்வ சீமான். அவர் குடியிருந்த இடம் போதாமல் இருந்தது என்று வாசிக்கிறோம். அவ்வளவு பெரிய சீமானாக இருந்த ஆபிரகாம் தன்னுடைய சகல ஆஸ்திகளையும் யாருக்கு கொடுக்கிறார்? தன்னுடைய சேஷ்ட புத்திரன், ஒரே பேரானவன் இல்லையா, தனக்கான சுதந்திரவாளியாக தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஈசாக்குக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். ஈசாக்கு என்ன செய்யல, எப்பா நீ சாக போறதுக்குள்ள எனக்கு கொடுத்துட்டு போப்பா, நீ ஒரு மனைவியோட வாழ்ந்திருந்தா பரவாயில்ல, சாரால் ஒரு மனைவி, ஆகார் ஒரு மனைவி, கேத்தூரால் ஒரு மனைவி, இப்போ இவங்க எல்லாருக்கும் நீ பிள்ளையை பற்றி வச்சிட்ட, நாளைக்கு இவனுங்கெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது, என்கிட்ட வம்பு பண்ணக்கூடாது, அதனால நீ உயிரோடு இருக்கும்போதே எழுதி வச்சுட்டு போப்பான்னு சொல்லி ஈசாக்கு என்ன செய்யல, ஆபிரகாம் கிட்ட கேட்கல. ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு தேவையான எல்லாவற்றையும், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தான். சோ பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு சுதந்திரம் தானாக வருகிறது. அல்லேலூயா. சில நேரத்தில் கேட்டும் வாங்க வேண்டியதாக இருக்கிறது. கேட்பது தவறில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இளைய குமாரன் தகப்பனிடத்தில் சென்று கேட்கிறான், ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை தா, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை தா. இப்ப நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென். இப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு அவருடைய தன்மையில் நமக்கு சுதந்திரம் கொடுக்கிறார், அவருடைய அதிகாரத்தில் அவர் சுதந்திரம் கொடுக்கிறார், அவருடைய மகிமையில் அவர் சுதந்திரம் கொடுக்கிறார். இந்த சுதந்திரம் நீங்க எப்ப அவருடைய பிள்ளைகள் ஆனீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நாம் எப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோமோ, வேதம் சொல்லுகிறது இல்லையா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிற நாம், அந்த பிள்ளைகளான உரிமையை பெற்றிருக்கிற நமக்கு தேவன் இது எல்லாவற்றையும் நம்ம கேட்காமையில கொடுக்கிறார். ஆனா சில மக்கள், விசுவாச மக்கள் இது அறியாம இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, எனக்கு ஒரு சுதந்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த அறிவு குறைவாய் இருக்கிறவர்கள் அந்த அறிவு வரும்போது என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, கேட்க வேண்டியதா இருக்கு. எனக்கு வர வேண்டியது எனக்கு தாப்பா, எனக்கு சேர வேண்டியது எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய நிலைமையிலும் சில பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனாலும் நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் உங்களுக்கான பங்கு உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. சில வீடுகளில் இப்பொழுது அதெல்லாம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் முற்காலங்களில் பிள்ளைகள் வெளியே வேலைக்கு மற்ற இதுக்கெல்லாம் போகும்போது சில பிள்ளைகள் தாமதமாக வரும். வேலைக்கு போயிட்டு ஷிஃப்ட் முடிஞ்சு இரவு 10 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் வருவாங்க. அப்போ அந்த தாய் என்ன செய்வாங்க, என் பையன் இத்தனை மணிக்கு தான் வருவான், அதனால் அவனுக்கு வேண்டிய சாப்பாடு எடுத்து வைக்கணும்னு சொல்லி அவனுக்கான பங்கை எடுத்து வச்சிருவாங்க. வீட்டில் இருக்கிற மற்ற ஏதாவது சுட்டி பசங்க இருக்கும் பார்த்தீங்களா, அது கேட்கும், அம்மா எனக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றுமா, எனக்கு கொஞ்சம் இன்னும் சாப்பாடு போடுமா அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்லுவா, இல்லைப்பா இது அண்ணனுக்கு எடுத்து வச்சிருக்கு, அவன் வேலைக்கு போயிட்டு வருவான், ரொம்ப சோர்வாக வருவான், அதனால் நீ சின்ன பையன் தானே, பசி தாங்குற ஆள் தானே, உனக்கு இது போதுண்டா, நீ சாப்பிட்டுட்டு படு, அவன் வேலை செஞ்சுட்டு வருவான், அவனுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்வா, அந்த பங்கை எடுத்து வைப்பா. அந்த மாதிரி தேவன் உங்களுக்கான பங்கை உங்களுக்குன்னு தனியாக எடுத்து தான் வச்சிருக்கார். அல்லேலூயா. ஒருத்தருடைய பங்களை இன்னொருத்தர் போய் என்ன செய்ய முடியாது, எனக்கு ஷேர் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்க முடியாது. ஆனால் அவரவர்களுடைய பங்கு அவரவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஆமென்.
அப்போ நீங்கள் கேட்காமலும் தேவன் உங்களுக்கான பங்கை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சில நேரத்தில் நீங்கள் கேட்டும் தேவனுடைய பங்கை பெற வேண்டியதாக இருக்கிறது. இப்போ நான் சொன்னேன் 3 விஷயங்களில் 3 காரியங்களில் தேவன் உங்களுக்கு பங்கை கொடுக்கிறார். ஒன்று அவருடைய தன்மை. In his nature he gives your sharing. அவருடைய தன்மையில் அவருடைய சுபாவத்தில் உங்களுக்கான பங்கை அவர் உங்களுக்கு தருகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த தன்மையில் பங்கை தேவன் தருகிற பொழுது இந்த விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் சமமாக தருகிறார். அல்லேலூயா. இப்போ நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் மற்றவர்களுக்கு குறைவாகவும் தேவன் தருவதில்லை. எல்லாருக்கும் தன்னுடைய சுபாவத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மையை தேவன் சமமாக தருகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல கூடியிருக்கிற நாம் அனைவரும் தேவனுடைய தன்மையில் ஒருவர் கூடுதலாகவும் ஒருவர் குறைவாகவும் இருப்பதில்லை. அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் நடைமுறையில் அப்படித்தான் காணப்படுகிறார்கள். ஒரு சிலர் அன்பில் பெருத்தவர்களாய் இருக்கிறார்கள், சிலர் அன்பே இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். சிலர் இரக்கமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள், சிலர் இரக்கமற்றவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். சிலர் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள், சிலர் எப்பொழுதும் வாங்கிக் கொண்டே இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த ஏற்றத்தாழ்வு என்பது நமக்கு மத்தியிலே கட்டாயம் இருக்கத்தான் செய்கிறது. இது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாருக்கும் சமமாக தருகிறார். தன்னுடைய தன்மையில் தன்னுடைய சுபாவத்தில் தான் யாரா இருக்கிறாரோ அவரை போல நாம் இருப்பதற்கு, அவருடைய தன்மையுள்ளவர்களாய் இருப்பதற்கு அவர் எல்லாருக்கும் சரிசமமாக அந்த பங்கை தருகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த பங்குல அவர் இன்னொரு விஷயத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் தெரியுங்களா? யாருக்கு சமமாக நாம் இருக்க வேண்டும் என்று அந்த பங்கை தருகிறார் என்றால், தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு சமமாக நாம் இருக்கும்படிக்கு அந்த பங்கை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, தமது குமாரனுடைய தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். பாருங்க, யாருடைய சாயலுக்கு நாம் ஒப்பாக சமமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்கே அமர்ந்திருக்கிற நம்மில் அநேகர் இந்த காரியத்தை ஒத்துக்கொண்டாக வேண்டும். என்னவென்றால், என்னுடைய பிள்ளைக்கு சமமாக இன்னொரு பிள்ளை மார்க் எடுக்கிறத நான் விரும்புவதில்லை. யாராவது அப்படி ஒத்துக்கிறீங்களா? அதாவது எதை ஒத்துக்கிறது? என்னுடைய மகனுடைய மார்க்குக்கு சமமாக இன்னொரு மகன், இன்னொரு பிள்ளை அந்த மதிப்பெண் எடுப்பதை நான் விரும்புகிறேன் சொல்லிக்குவோம். பரவாயில்ல, அவனும் நம்ம பையன் தான் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிக்குவோம். ஆனால் உள்ளுக்குள்ள கப கபன்னு எரியும். என்னடா அவன் படிக்காமையே அவ்வளோ மார்க் வாங்கிட்டான், நீ என்னடா ராத்திரி பகலாக படிச்சு கட்சியில் இவ்வளோதான்டா மார்க் வாங்கியிருக்கு அப்படின்ட்டு இல்லை. இன்னொருத்தருக்கு சமமாக நாம் நிறுத்தப்படுவதை ஒருபோதும் விரும்புவதில்லை. நன்றாக கவனித்து பாருங்கள். ஆனால் தேவன் நம்மை யாருக்கு சமமாக நிறுத்தி வைக்கிறார்? தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய சாயலுக்கு சமமாக, இணையாக, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த சாயலுக்கு ஒப்பாக அந்த சமத்தை நான் சொல்றேன், நமக்குள்ளே சமமாய் இருப்பதை மட்டும் தேவன் விரும்பவில்லை, மாறாக அவருடைய குமாரனுக்கும் நாம் சமமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு அந்த சாயல் இருக்குதான் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம்,
அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும். அவர், அதாவது கிறிஸ்துவாகிய இயேசுவானவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். தற்சுரூபம், தற்சுரூபம், அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய என்ன சொல்றது, ரிப்ளிகேஷன், அதாவது அவருடைய டூப்ளிகேஷன், அவருடைய சமமான, அவரை போலவே அவராகவே இருக்கக்கூடியவர், தேவனுடைய தற்சுரூபம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக, தேவனுடைய ரூபமாயிருந்தும், கொலோசியர் சொல்றார் தேவனுடைய தற்சுரூபம், பிலிப்பியர் சொல்றார் அவர் தேவனுடைய ரூபம். இதுதான் கிறிஸ்துவனுடைய சாயல். அப்ப கிறிஸ்துவனுடைய இந்த சாயலுக்கு நீங்களும் நானும் ஒப்பா இருக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்ம எந்த சாயலா இருந்துகிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் பாருங்க. நாம் எந்த சாயலாக இருந்து கொண்டு இருக்கிறோம்? வேதத்தில் ஒரு அற்புதமான வசனம் உண்டு. இப்பொழுது எனக்கு அது ஞாபகம் வருகிறது. என்னுடைய குறிப்பில் அது இல்லாவிட்டாலும் கூட நான் அதை உங்களுக்கு நினைவுபடுத்த, குறித்து காட்ட நான் விரும்புகிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 27ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். இப்போ ஆதாம் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனம், ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 இல்லம்மா 3ஆம் வசனம், ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று. பாருங்க, ஆதாமை தேவன் படைக்கும் போது ஆதாம் எப்படி படைக்கப்பட்டார்? தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபமாகவும் படைக்கப்பட்டார். ஆனா ஆதாம் பாவம் செய்த பிறகு ஆதாம் பெற்றெடுக்கிற பிள்ளை எப்படி பிறக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாமுடைய ரூபத்தின்படியும் ஆதாமுடைய சாயலின்படியும், அதாவது பாவத்தன்மை உள்ளவனாக அதை பெற்றெடுத்தார் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது. ஆனால் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம் என்ன அப்படின்னா, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நீங்களும் நானும் ஒப்பாயிருக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம அந்த சாயலை கொஞ்சம் எப்பொழுதும் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது, கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அல்லேலூயா. பூமியிலே மாம்சத்தின்படி பார்க்கும் பொழுது நம்ம யாரோ ஒருத்தருடைய சாயலை ஒத்திருக்கிறோம். ஒன்று தகப்பனுடைய சாயல் அல்லது தாயினுடைய சாயல், சில வீடுகளில் தாத்தாவுடைய சாயல், பாட்டியினுடைய சாயல்லாம் வந்து தான் இருக்குது. உருவத்திலையும் அப்படி இருக்கிறாங்க, குணத்திலையும் அப்படி இருக்கிறாங்க, பழக்கத்திலையும் சில நேரத்தில் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் வந்த பிறகு, கிறிஸ்து நமக்குள் ஆவியானவராய் வந்த பிறகு, இப்பொழுது நம்முடைய சாயல் எதுவாக இருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் சாயலாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, இல்லையா? நம்மை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லணும்? ஆமா, ஒரு சம்பவத்தை இப்படி சொல்லுவார்கள். ஒருவேளை நீங்கள் இதை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். பல வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய தேசத்திலே சாது சுந்தர் சிங் என்று ஒருவர் இருந்தார். அவர் ஒரு முறை வெளிநாட்டுக்கு செல்கிறார். வெளிநாட்டுக்கு சென்று அவர் ஒரு வீட்டு கதவை தட்டுகிறார். ஒரு சிறு குழந்தை கதவை திறந்து பார்க்கிறது. கதவை திறந்து பார்த்த உடனே அது அந்த மனிதரை வா என்று கூப்பிடுவதற்கு கூட அதற்கு வாய் வரல. உடனே உள்ளே ஓடிக்கொண்டு தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுகிறது, மம்மி மம்மி, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்திருக்காரு. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. இயேசு கிறிஸ்து வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்க ஓடி வர்றாங்க. ஓடி வந்து பார்த்தா அங்கே வெளியிலே சாது சுந்தர் சிங் அவர்கள் நிற்கிறார்கள். இப்ப இருக்கிற சாது இல்லைங்கம்மா, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இவர் பஞ்சாப் தேசத்தை சேர்ந்தவர், பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர், இந்தியாவினுடைய அப்போஸ்தலன். சரிங்களா? ஸோ சாது சுந்தர் சிங். ஏனென்றால் அவருடைய முகம் அந்த அளவுக்கு தேவ பிரகாசம் உள்ள முகமாக இருந்திருக்கிறது. நாம் நம்முடைய முகத்தை பிரகாசிப்பித்துக் கொள்ள பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம், பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் விட நம்முடைய தேசத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆக உள்ளுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தாவே வெளியில இயேசு கிறிஸ்து தெரிய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அதனால
நாம் யாருடைய சாயலாக இருப்பதற்கு தேவன் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார்? தமது குமாரனுடைய சாயலாக இருப்பதற்கு. இன்னொரு இடத்துல பவுல் இதை குறித்து சொல்லுகிற பொழுது இப்படி சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. இங்கே கிறிஸ்துவுக்குள்ள வந்து பல நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் நாம் இங்கே இருக்கிறோம். சில மாதங்கள் ஆனவர்கள் இருப்பீர்கள், சில வருடங்கள் ஆனவர்கள் இருப்பீர்கள், பல வருடங்கள் ஆனவர்கள் இருப்பீர்கள், தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களும் இங்கே இருப்பீர்கள். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இத்தனை வருடம் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அந்த சாயலாகத்தானே நான் என்ன இருக்கணும்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. மாறி இருக்க வேண்டும். உலகத்தில் அதை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வேடிக்கை அப்படி சொல்றாங்கல்ல, நம்மள கூட பலர் சில நேரத்தில் இப்படி சொல்லுவோம். சிலரை பார்த்து சொல்றோம், கல்யாணம் ஆன பிறகு மாறிட்டாயா அப்படிங்கிறோம், பணம் வந்த பிறகு மாறிட்டாயா அப்படிங்கிறோம், பதவி வந்த பிறகு மாறிட்டாயா அப்படிங்கிறோம். முந்தி இருந்த மாதிரி ஆள் இப்போ இல்லை. இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நிறைய நடக்குது. ஆனால் எந்த மாற்றம் நடக்கணுமோ அந்த மாற்றம் நடக்க மாட்டேங்குது. எந்த மாற்றம் நடக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவின் சாயலாக, அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ நம்ம யோசித்து பார்க்கலாம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் இருப்போமா, 70 பேர் இருப்போமான்னு தெரியல. சரியா இருக்கிறோம். சரிங்களா? இப்போ இத்தனை பேரும் நம்ம கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அப்படிதான் இருக்கிறோம். வைத்துக்கொள்வோம் இல்லை, இருக்கிறோம். ஒத்துக்கலாமாம்மா? ஒத்துக்கலாமா வேண்டாமா? ஒத்துக்கலாம். சரியா? நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து இங்கே வந்திருக்கிறோம். ஒரகடத்தில் இருக்கிறீங்க, அம்பத்தூரில் இருக்கிறீங்க, தாம்பரத்தில் இருக்கிறீங்க, இப்படி சென்னையினுடைய பல பகுதிகளிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ குடியிருப்பதற்கான ஒரு எல்லைக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வேலை செய்வதற்கான ஒரு எல்லைக்குள்ளே நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். படிப்பதற்கான ஒரு எல்லைக்குள்ளே நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி உங்களுக்கான அந்த எல்லைகளில் நீங்கள் யாரை பிரதிபலித்து காட்டக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவை பிரதிபலித்து காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ நம்ம செக் பண்ணணும். ஜுரம் வந்தால் என்ன வச்சு செக் பண்ணுறாங்க? என்னமோ வச்சு செக் பண்ணுறாங்க? தெர்மாமீட்டர். கரெக்டு தானே? சரி. ஸோ தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ணுறாங்க. அது செக் பண்ண என்ன தெரியுது? இவருக்கு ஜுரம் இருக்குதா இல்லையான்னு தெரியுது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கையால் இருக்கிறேன்னா, அந்த சாயலாக மாறிட்டேனா அப்படிங்கிறத என்னுடைய பேச்சு காட்டி கொடுக்கணும், என்னுடைய சுபாவம் காட்டி கொடுக்கணும், என்னுடைய செயல் காட்டி கொடுக்கணும், என்னுடைய சிந்தை காட்டி கொடுக்கணும், என்னுடைய நடவடிக்கைகள் காட்டி கொடுக்கணும். நான் வீட்டுக்குள்ளே கதவு சாத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, கதவு திறந்து தெருவுக்கு நான் வந்தாலும் சரி, எல்லா இடத்திலுமே கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தி வாழ வேண்டியவனாக நான் இருக்க வேண்டும். ஆமென். இப்போ நம்மளை பார்த்து இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தாங்க கிறிஸ்தவங்க. நானும் இத்தனை வருஷமாக பார்த்துருக்குறேங்க. இவங்களை போல ஒரு கிறிஸ்தவங்களை நான் பார்த்ததே இல்லைங்க. இவங்களை பார்க்கும் போதெல்லாம் நான் இயேசுவையே நேரில் பார்த்த மாதிரி உணர்றேங்க. அப்படி சொல்றாங்களா? இல்லை, போறான் பாத்தியா, இவன்லாம் ஒரு கிறிஸ்தவன். ஞாயிற்றுக்கிழமைனா பைபிளை தூக்கிட்டு கிளம்புறான். நான் பார்த்ததுலேயே 1ஆம் நம்பர் போலி கிறிஸ்தவன் இவன் தான்யா அப்படின்னு சொல்றாங்களான்னு பாருங்களேன். இல்லை, நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத பாருங்க. அப்போ அந்த சாயலாக நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணுமா? மாறி இருக்கணும். சரியா? கம் டு திஸ் வேர்ல்டு.
சரி, எல்லாரும் இங்கே தானே இருக்கீங்க. நான் எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கலன்னு யோசிக்கிறேன். அப்போ அந்த சாயலாக நாம் மாறி இருக்க வேண்டும். சரி, இப்போ இந்த கர்த்தர் கொடுத்த இந்த பங்கு, இந்த சுதந்திரம், அவருடைய தன்மைக்கு நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கும்படி தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த சாயலுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் என்றால் இந்த சாயலில் நாம் தொடர்ந்து வளர வேண்டும், மாற வேண்டும், மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த சாயலில் நாம் தொடர்ந்து வளர்வதற்கு நாம் என்ன செய்யறது அப்படின்னா, முதலாவது நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன கேட்கணும்? ஆண்டவரே, உம்முடைய சாயலாக என்னை மாற்றும். நம்முடைய ஜெபங்கள் அதிகமாக நம்ம என்ன கேட்குறோம்? ஆண்டவரே, எனக்கு வேலை தாங்க, பணம் கொடுங்க, பிள்ளைய கொடுங்க, வீடு கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி இதைத்தான் நம்ம நிறைய நேரத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். மிஞ்சி போனால் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக நம்ம கேட்டால், ஆண்டவரே எங்கள் தேசத்தை ரட்சியும், எங்கள் தேசத்தில் இருக்கிற மக்களை ரட்சியும், இதெல்லாம் கேட்குறோம் தான். ஆனால் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஆண்டவரே, நான் இன்னும் உம்முடைய சாயலாக மாற வேண்டும், உம்முடைய சாயலாக மாற வேண்டும். அல்லேலூயா. அவரை போல நம்ம மாறணும். அல்லேலூயா. அப்ப நம்ம அதுக்காக என்ன செய்யணும்? கேட்க வேண்டும், கேட்க வேண்டும். அதுக்கெல்லாம் உபவாசம் இருக்கணுமா தெரியுமா? வேற எதுக்கெல்லாம் உபவாசம் இருக்கிறோம் பார்த்தீங்களா? 40 நாள் உபவாசம், ஒரு வார உபவாசம், ஒரு பொழுது உபவாசம், எத்தனையோ விதமான உபவாசங்களை எல்லாம் நாம் கடைபிடிக்கிறோம். ஆனால் எதுக்கு உபவாசித்து ஜெபிக்கலாம்? ஆண்டவரே, நான் உம்மை போல மாற வேண்டும். இத்தனை வருஷமாகுது நான் கிறிஸ்தவனாகி, நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது, இத்தனை வாரமாக நான் சர்ச்சுக்கு போகிறேன், இத்தனை வாரமாக நான் மெசேஜ் கேட்குறேன், இத்தனை நாளாக நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னும் எனக்குள்ள உங்களை போல ஒரு மாற்றம் இன்னும் வரலையே ஆண்டவரே. அதுக்கான ஒரு ஏக்கம், தவிப்பு, வேதனை, கவலை நமக்குள்ள வரணும் இல்லை? எதுக்கோ எல்லாம் கவலைப்பட்டு இருக்கிறோமே. முகம் சுருங்கிருச்சுன்னா கவலைப்படுறோம், தலை நரைச்சிருச்சுன்னா கவலைப்படுறோம், முடி கொட்டிருச்சுன்னா கவலைப்படுறோம் இல்லைங்களா? என்னை பார்த்து நிறைய பேர் தாத்தான்லாம் கூப்பிடுறாங்க. சரியா? இந்த மாதிரி குட்டி தம்பியெல்லாம் என்னை தாத்தான்லாம் கூப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட தாத்தா வயசு தான் வச்சுங்களேன். என்னை பார்த்து நிறைய பேர் சொல்றாங்க, ஏன் பாஸ்டர் நீங்க வந்து டை அடிச்சுக்க கூடாது அப்படின்ட்டு. நீங்கள் கூட இப்போ முடிஞ்ச பிறகு ஒரு சஜஷன் கொடுக்கலாம். ஆமாம் பாஸ்டர், கரெக்டு தான் பாஸ்டர், நீங்கள் கொஞ்சம் சாயம் பூசிக்கிட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இந்த மாற்றத்தை நினச்சி கவலைப்படுறாங்க மக்கள். ஒல்லியாக இருக்கிறவங்க குண்டாயிட்டா கவலைப்படுறாங்க, குண்டா இருக்கிறவங்க ஒல்லி ஆகிட்டா கவலைப்படுறாங்க, ஆனதுக்கு கவலைப்படுறவங்க இருக்கிறாங்க, ஆக முடியலையேங்கிறதுக்கு கவலைப்படுறவங்க இருக்காங்க இல்லையா? குள்ளமாக இருக்கிறவங்க உயரமாக முடியலன்னு கவலைப்படுறாங்க, உயரமாயிட்டவங்க ஐயோ இவ்வளோ உயரமாயிட்டா எப்படி குள்ளமாகறதுன்னு சொல்லி அதை பற்றி கவலைப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் கவலை இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்துக்கு கவலை வர மாட்டேங்குது. எதுக்கு? நான் இன்னும் உம்முடைய சாயலாக மாறலையே. அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவங்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா எப்பவோ இந்தியா கிறிஸ்தவ நாடாக மாறி இருக்கும் இல்லை? பணக்காரன் ஆகிறது இல்லையேன்னு கவலைப்படுறாங்க. அது நிறைய பாஸ்டர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவனை நீ பணக்காரனாகணும், ஐஸ்வர்யவானாகணும், அதை பற்றி யோசி, அதை பற்றி தரிசி, அதை பற்றி விசுவாசி, அதுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாம் போதிக்கிறாங்க. ஆனால் எதை பற்றி போதிக்க மாட்டேங்கிறாங்க? நீ கிறிஸ்துவின் சாயலாக மாறணும்பா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்காக கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் ஜெபிக்க வேண்டும். அடுத்தது, இந்த சாயலாக நாம் மாற வேண்டுமானால் நமக்குள் தேவ ஆவியானவரும் அவருடைய வார்த்தையும் கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒரு வருஷத்துக்கு குறைந்தது 52 செய்திகளை நாம் கேட்கிறோம் இங்கே. அதாவது 52 வாரமும் நம்ம தவறாம சர்ச்சுக்கு வந்தா, அதுல சில நேரத்தில் ஆப்சென்ட் ஆயிரும். நல்லதா போச்சு, நம்முடைய சபையில் ஆன்லைனில் வேற லைவ்ல போட்டுறோம், அது வீட்டிலிருந்தே பார்த்துக்கிறவங்களும் உண்டு. சரியா? இருந்தாலும் சரி, 52 வாரமே நம்ம கேட்கறதாவே ஒத்துக்கலாம். 52 வாரங்கள் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். 365 நாளும் வேதம் வாசிக்கிறோம்.
அதை எடுத்துக்கிறேன், நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். சரியா? அது வாசிக்கிறோமோ வாசிக்கலையோ, என்னைக்காவது ஒரு நாள் வாசிக்கிறோமோ, எப்போ ஒரு தடவை வாசிக்கிறோமோ, அது உங்களுக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். ஆனால் நான் கேலண்டரில் பார்த்து அது வேற, விட்டு வெளியே போகும்போது கேலண்டரை பார்த்து வசனம் வாசிட்டு போகிறது. ஆனால் பைபிளை திறந்து வாசிக்கணும். சரிங்களா? பைபிளை திறந்து வாசிக்கணும். சிலர் வந்து வெட்டு பைபிள் வாசிப்பாங்க, தெரியுங்களா? இங்கே யாருக்காவது அந்த பழக்கம் இருந்தால் கொஞ்சம் மாற்றிக்குங்க. சரியா? அதாவது, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு வார்த்தையை தாரும், திறந்து அப்படி வாசிப்போம். சரிங்களா? அந்த பழக்கம் யாருக்காவது இருந்தால் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஆள் அப்படி தான் வாசித்தான், ஒரு ஆள் அப்படி தான் வாசித்தான், எடுத்து வாசித்தான். ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு நல்ல வார்த்தையை தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி திறந்து வாசிக்கிறார். எடுத்தவொன்னே அவர் கண்ணில் படுகிறது, யூதாஸ் நான்று கொண்டு செத்தான். என்னது எடுத்தவொன்னே இப்படி ஒரு வசனம் வருது, யூதாஸ் நான்று கொண்டு செத்தான்ட்டு. என்ன ஆண்டவரே இப்படி ஒரு வசனத்தை எனக்கு கொடுக்குறீங்க? நீ இது ஆண்டவர் பேசுகிற வசனம் கிடையாது, பிசாசு பேசுகிறது. ஆண்டவர் நீங்கள் தான் எங்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி திரும்ப ஜெபம் பண்ணிட்டு திரும்ப திறந்து வாசிக்கிறார். நீயும் போய் அந்தபடியே செய். என்னது இது? சரியில்லையே, இது ஆண்டவர் சொல்கிற வசனம் மாதிரி தெரியலையே. இல்லை, ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட இன்னைக்கு பேசி ஆகணும், நீங்கள் பேசாமல் நான் உங்களை விட போகிறது கிடையாது, எனக்கு வசனம் கொடுத்தே ஆகணும் ஆண்டவரே. திருப்பி திறந்து வாசிக்கிறார், செய்வதை சீக்கிரமாய் செய். வெட்டு பைபிள் வாசிங்கன்னா இந்த கதை தான் நடக்கும். சரியா? ஆண்டவர் வந்து எழுதி கொடுத்துருக்கார், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அழகாக அதை வரிசைப்படுத்தி எழுதி வச்சிருக்கார். சரி, அதை ஒழுங்கும் கிரமும் வாசிக்கணும். அப்போ நாம் வாசிக்கக்கூடிய வசனம், கேட்கக்கூடிய வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே போய் அது 100 மடங்கு விளைச்சலை தரணும். அல்லேலூயா. என் இருதயம் நல்ல நிலமாய் இருக்கும் பட்சத்தில் இந்த வசனம் எனக்குள்ளே சென்று 100 அத்தனையான பலனை தரும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆமா தானே? அல்லேலூயா. சந்தேகமா இருக்காது யாருக்காவது? இருக்காரா இல்லையா? எங்காவது மூலையில் தூங்க வச்சிருக்கீங்களா அவரை? நிறைய கிறிஸ்தவங்க அப்படி தான் பண்ணுறாங்க இல்லையா? ஆவியானவர் வந்த பிறகு அவரை ஓரமாக உட்கார வச்சிடறாங்க. உங்களுக்கு ஒரு சேர் கொடுத்துறோம் ஆவியானவரை, நீங்கள் அங்கே கம்முன்னு உட்காந்துருங்க, சும்மா அப்பப்போ வந்து அலட்டல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நான் என் இஷ்டமாக போக வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குது, நான் இஷ்டமாக பேச வேண்டியதெல்லாம் இருக்குது, நான் இஷ்டமாக செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது, எனக்குன்னு சில விருப்பங்கள் இருக்குது, எனக்குன்னு சில ஆசைகள் இருக்குது, எனக்குன்னு சில கனவுகள் இருக்குது, எனக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது, போக வேண்டியது இருக்குது, பேச வேண்டியது இருக்குது, அதெல்லாம் நடத்த வேண்டியது இருக்குது. சாரி, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நீங்கள் சண்டே மட்டும் வந்தால் போதும், அதுவும் குறிப்பாக நாங்கள் வர்ஷிப் பண்ணும்போது மட்டும் வந்தால் போதும், குறிப்பாக அந்த இசைக்கருவியை வாசிக்கும் போது வந்தால் மட்டும் போதும், குறிப்பாக அந்த இசை நடத்தக்கூடியவர், அந்த வர்ஷிப் நடத்தக்கூடியவர், அந்த பர்டிகுலர் பாஸ்டர் வருவாரே அவர் வந்த போது மட்டும் வந்தால் போதும். அது வரைக்கும் ஒரு மூலையில் கம்முன்னு கிட அப்படின்னு பரிசுத்தவங்க உட்கார வச்சிருக்கிறாங்க சில கிறிஸ்தவங்கள்லாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நாம் அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாகவும் அந்த பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். Walk in the Spirit. Walk in the Spirit. தினந்தோறும் காலையில் எழுந்து எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கிறோமே, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எந்த வேலையாவது, எந்த செயலையாவது, எந்த பேச்சையாவது, எந்த தீர்மானத்தையாவது, எந்த முடிவையாவது, எந்த காரியத்தையாவது ஆவியானவர் சொல்ல நாம் செஞ்சிருக்கிறோம்னு பாருங்களேன். எனக்கு தோணுச்சு செஞ்சேன், எனக்கு பிரியமானது செஞ்சேன், எங்க அப்பா சொன்னாரு செஞ்சேன், அம்மா சொன்னாருன்னு செஞ்சேன், ஆத்தா சொன்னாருன்னு செஞ்சேன், அவங்க சொன்னாங்க செஞ்சேன், ஐயா சொன்னாருன்னு செஞ்சேன், இவங்க சொன்னாங்கன்னு செஞ்சேன், அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறோமே தவிர எனக்குள் இருக்கிற ஆவியானவர் எனக்கு சொன்னார், ஆகவே நான் இது செய்தேன். அப்போ நமக்குள்ள ஆவியானவர் சும்மா சேர் போட்டு உட்காந்துருக்காக வரல, இல்லை ஞாயிற்றுக்கிழமை வந்து வர்ஷிப் நேரத்தில் மட்டும் அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்திலிருந்து ஆரவாரம் பண்ணிட்டு போறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. மாறாக அவர் நமக்குள் இருந்து நம்மை நடத்தும்படிக்கு அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நமக்குள்ளே அந்த ஆவியானவர் வந்த பிறகு நாம் அவர் நமக்குள்ள கிரியை செய்யணும். ஸோ அவருடைய பர்பஸ் என்ன, அவருடைய கிரியை என்னன்னா, அவர் நம்மை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அதான் அவருடைய வேலை.
ஆவியானவர் அந்த வேலையை நமக்குள்ள செய்யணும். பைபிள் வெறும் வாக்கு தத்துவத்துக்காக மட்டும் இல்லை, பைபிள் வெறும் ஆசீர்வாதத்துக்காக மட்டும் இல்லை. நிறைய பேர் அதுக்காக தான் பைபிள் படிக்கிறாங்க, ஆசீர்வாதத்துக்காகவும் வாக்கு தத்துவத்துக்காகவும் தான் பைபிள் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. பட் இந்த பைபிளை படிக்க 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 இந்த பைபிள் உங்களை தேவனை போல மாற்றும். அல்லேலூயா. இந்த பைபிளை வாசிக்கும் போது உங்கள் குணத்தில் மாற்றம் வரலை அப்படின்னா, உங்களுடைய சுபாவத்தில் மாற்றம் வரலை, உங்களுடைய நடைமுறையில் வாழ்க்கையில் மாற்றம் வரலை அப்படின்னா இந்த பைபிளை படிக்கிறது வேஸ்ட். இந்த பைபிளை நீங்கள் தூக்கி போட்டுடலாம், படிக்க தேவையில்லை. இந்த பைபிளால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள் எந்த மாற்றம் நடக்கவில்லை என்றால் இந்த பைபிளை நீங்கள் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தயவு செய்து அதை தூக்கி குப்பைத்தொட்டில் போட்டுருங்க, இல்லை பழைய பேப்பர் கடையில் போட்டுருங்க. பட் இந்த வசனம் இது ஜீவனுள்ளதாக இருக்கிறது, இது ஆவியாய் இருக்கிறது, இது எனக்குள் கிரியை செய்ய விரும்புகிறேன், இது எனக்குள் வேலை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த தாகத்தோடு நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இந்த வேதாகமம் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை அற்புதமாய் மாற்றும், இயேசுவை போல மாற்றும். அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்குள்ளே கிரியை செய்ய நாம் இடம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் தேவனுடைய சாயலாக மாறுவதற்கு நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். நம்ம மாறணும். மாற்றத்திற்கு நாம் இடம் கொடுக்காவிட்டால் நமக்குள் மாற்றம் நடக்காது. சரிங்களா? சிலர்லாம் சொல்றாங்களே, நான் மாற மாட்டேன், நான் மாற மாட்டேன். உதாரணமாக தான் சொல்றேன். எத்தனை பேர் மன்னிக்க வேண்டும் என்று தெரிந்த பிறகும் கூட மன்னிக்காமல் இருக்கிறவர்கள் உண்டு. மன்னிக்க வேண்டும் என்று தெரிந்த பிறகும் கூட மன்னிக்காமல் இருக்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு? மாறுவதற்கு மனம் இல்லை, மாறுவதற்கு மனம் இல்லை. ஏன்னா நமக்கு யார் நினைவுக்கு வராங்க? அவன் அப்படி பேசிட்டானே, அவன் அப்படி சொன்னானே, அவன் அப்படி செய்தானே, அதுதான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. ஆனால் நம்மை ஒருவர் மன்னித்திருக்கிறாரே, அவர் நம்மை மன்னிக்காவிட்டால் நமக்கு மன்னிப்பு இல்லையே என்பதை நாம் உணர்ந்தால் நாம் யாரையும் எவரையும் எப்பொழுதும் மன்னிக்க முடியும். அல்லேலூயா. என்னுடைய தகப்பனார் எனக்கு 4 வயது இருக்கும்போது என்னுடைய அம்மாவை விட்டு வேறு திருமணம் செய்து போய்விட்டார். என் அம்மாவுக்கு நான் ஒரே மகன். என்னுடைய 17வது வயதில் என் அம்மாவும் இறந்து விட்டார்கள். அந்த 17 வருட வாழ்க்கைக்குள்ளே என்னுடைய தாய் என் தகப்பனை பற்றிய பல கசப்பான உணர்வுகளை எனக்குள்ளே விதைத்து விட்டார்கள். சென்னைக்கு வந்தேன், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். நான் பாரம்பரிய ஒரு CSI குடும்பத்தை சார்ந்தவனாய் இருந்தும் கூட ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவனாய் இருந்தேன். சென்னை வந்து ஒரு குறிப்பிட்ட சபைக்கு நான் போன அந்த சமயத்தில் சுவிசேஷத்தின் வார்த்தைகளால் நான் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டேன். ஆனாலும் என் தகப்பன் மேல் இருக்கிற கசப்பும் வெறுப்பும் பகையும் மாறவில்லை. என்னுடைய பெயருக்கு முன்பாக என்னுடைய தகப்பனுடைய பெயரை இனிஷியலாக போடுவதற்கு கூட நான் வெறுத்தேன். எனக்கு விருப்பம் இல்லை. இப்படி ஒரு தகப்பனுக்கு நான் பிள்ளையாக பிறந்ததற்காக நான் வெட்கப்படுகிறேன் என்று சொல்லி நான் அதை மறுத்தேன். ஆனால் ஒரு நாள் வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். நான் சிந்திச்சு பார்த்தேன், என்னை தேவன் எப்படி மன்னித்தார்? நான் ஒரு மாய்மால கிறிஸ்தவனாகவும் இருந்திருக்கிறேன். அந்த மாய்மால கிறிஸ்தவனாக வாழ்ந்த போதும் கூட தேவன் என்னை தண்டிக்காமல் என்னை பிழைக்க வைத்தார். ஒரு நாள் என்னை பார்த்து சொன்னார், இப்பொழுதும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார். நீ இவ்வளவு மாய்மாலக்காரனாக இருந்தாலும் கூட இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அதுதான் என் வாழ்க்கையை மாற்றியது. இந்த வசனத்தை வாசித்த போது அப்பொழுதே நான் முழங்கால் படியிட்டேன், ஆண்டவரே,
என்னுடைய தகப்பனாரை நான் முற்றிலும் மன்னிக்கிறேன். இனிமேல் எனக்கு அவர் மேல் எந்த கோபமும் கிடையாது, எந்த வருத்தமும் கிடையாது, எந்த பகையும் கிடையாது. நீர் என்னை மன்னித்ததை நான் உணர்ந்து கொண்டேன். அதே பிரகாரமாய் என் தகப்பனை நான் மன்னிக்கிறேன். அந்த ஜெபத்தை செய்த பிறகுதான் என் தகப்பனை நேருக்கு நேராக சந்திக்கும்படி கர்த்தர் செய்தார். அதுவரைக்கும் அந்த சந்திப்பு நடக்கவில்லை. மன்னிப்பு என்பது மிக முக்கியமானது. அப்ப நமக்குள்ள இந்த மாற்றம் நடக்கணும். சரியா? அப்போ எதற்கு நம்ம பங்காளிகளாக தேவன் வைத்திருக்கிறார்? அவருடைய தன்மைக்கு பங்காளிகளாக நம்மை வைத்திருக்கிறார். இது முதல் குறிப்பு. இரண்டாவதாக, அவருடைய அதிகாரத்திலும் ஆளுகையிலும் நமக்கு பங்கு வைத்திருக்கிறார். சுதந்திரவாளிகளாய் வைத்திருக்கிறார். ஐயா, டைம் இருக்குதுங்களா? டைம் இருக்குதான்னு கேட்டேன். அதிகாரத்திலும் ஆளுகையிலும் நம்மை சுதந்திரவாளிகளாய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 1:28 முதல் மனிதனாகிய ஆதாமை தேவன் படைத்த பிறகு என்ன செய்றார்? தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆளுகையை தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். இந்த மொத்த உலகத்தையும் படைத்து இந்த பூமி முழுவதையும் உண்டாக்கி பூமியில் இருக்கிற சகலத்தையும் படைத்த பிறகு தேவன் ஆதாமிடத்தில் கொண்டு வந்து அதை கொடுத்து இதை ஆண்டுகொள் என்று ஆளுகையின் அதிகாரத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். பாவத்தினால் அதை இழந்து விட்டான். இப்ப இழந்து போன அந்த அதிகாரத்தை தேவன் மீண்டும் மனிதனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை இப்படி சில வசனங்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். நான் போன வாரம் சொன்னேன், போன தடவை உன்னதமான தேவன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உன்னதம் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் பாயிண்ட். அப்போ உன்னதங்களில் அந்த இடத்துல தேவன் நினைச்சிருக்காராம், நம்மை உட்கார வைத்திருக்கிறார். யாரோட? அவரோடு கூட. எவரோடு கூட? கிறிஸ்து இயேசுவோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். இப்ப கிறிஸ்து எங்க உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, அதே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அங்க சொல்லப்படுகிறது, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதா அவரை உன்னதங்களில் நம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து. எங்க இயேசு கிறிஸ்து உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் உன்னதங்களில் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து எங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த இடத்துல தான் தேவன் ஆவிக்குரிய பிரகாரமாக உங்களையும் என்னையும் எழுப்பி உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம அங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பாதங்களுக்கு கீழாக எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் நமக்கும் கீழாக இருக்கிறது. அல்லேலூயா. அங்க வாசிக்கலாம், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும். அப்ப இது எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வலது பாரிசத்திலே நீங்களும் நானும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். 22ஆம் வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. அப்ப எல்லாமே இயேசுவுக்கு கீழாக இருக்கிறது. இப்ப இந்த சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஆளுகிற அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆளுகிற அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார்.
ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லட்டும். யாருமே அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அதிகாரத்தில் பகிர்வு தரமாட்டார்கள். அதாவது சமமாக இன்னொருவரை தனக்கு நிகராக உட்கார வைக்க விடமாட்டார்கள். வேதத்தில் ஒரு உதாரணம் உண்டு. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்கிற பொழுது அங்கே பார்வோன் யோசேப்பு தன்னுடைய சொப்பனங்களுக்கு பதில் சொன்ன போது யோசேப்பை அவர் உயர்ந்த இடத்துல வைக்கிறான். ஆனால் அந்த உயர்ந்த இடத்துல வைக்கிற பொழுது அந்த இடத்துல பார்வோன் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிற பொழுது, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். பாருங்க, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஆமென், அல்லேலூயா. இப்ப எகிப்து தேசம் முழுவதுக்கும் இப்ப யோசேப்பு அதிகாரி. ஆனால் பார்வோனுக்கு சமமானவன் அல்ல. அவன் சொல்றான் பாருங்க, சிங்காசனத்தில் மாத்திரம் நான் பெரியவனாயிருப்பேன். நீ எனக்கு சமமானவன் கிடையாது, நான் தான் உன்னை விட பெரிய ஆளு. 43ஆம் வசனத்தில் சொல்றாரு இல்லையா, தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி. அப்போ பார்வோன் யோசேப்பை உயர்த்த விரும்பினாலும் தனக்கு சமமான சிங்காசனத்தை பார்வோன் என்ன செய்யல, யோசேப்புக்கு கொடுக்கல. ஆனால் உங்களையும் என்னையும் உயர்த்த தேவன் விரும்பின போது அவர் எங்கே நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு சமமாக அவர் எங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாரோ, கிறிஸ்துவானவர் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அந்த சிங்காசனத்திலே அவரோடு கூட நீங்களும் நானும் உட்கார்ந்திருக்கும்படியான அந்த உயர்ந்த இடத்துல கர்த்தர் நமக்கு அந்த பங்கை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இந்த மேன்மையை உணராமல் சபையானது இன்னும் பாவத்தோடு போராடுகிறது, உலகத்தோடு போராடுகிறது, மாம்சத்தோடு போராடுகிறது. இன்னும் சபை என்று சொல்லக்கூடிய சபையாராகிய நாம் அந்த அதிகாரம் உள்ளவர்களாய் வாழாமல் இன்னும் பல விஷயங்களில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதெல்லாம் இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, இதை பேசாமல் என்னால் இருக்க முடியாது, இதை சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது, இங்கு போகாமல் என்னால் இருக்க முடியாது, இங்கு பழகாமல் என்னால் இருக்க முடியாது, இதை தேடாமல் என்னால் இருக்க முடியாது என்று எந்த ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லுகிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில சொன்ன சந்தோஷம் தான், என்னால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது, என்னால் வேதம் வாசிக்காமல் இருக்க முடியாது, என்னால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது, என்னால் பரிசுத்தமாய் வாழாமல் இருக்க முடியாது, என்னால் உண்மையை பேசாமல் இருக்க முடியாது, என்னால் சத்தியத்தில் வாழாமல் இருக்க முடியாது. அப்படி சொன்ன சந்தோஷம் தான். ஆனா பல நேரங்களில் மாம்சத்தில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்களா? அப்ப நீங்க இந்த குறிப்பிட்ட காரியங்களில் அடிமைகளாக இருப்பீர்கள் என்றால் எப்படி இந்த அதிகாரத்தையும் ஆளுகையிலும் வாழ முடியும்? இந்த அதிகாரத்தையும் ஆளுகையிலும் வாழ வேண்டியவர்களாய் நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியிலே தேவனுடைய அதிகாரத்தையும் ஆளுகையையும் செயல்படுத்தி காட்ட வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு வானத்திலும் அதிகாரம் இருக்கிறது, பூமியிலும் அதிகாரம் இருக்கிறது. இப்ப அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதே அதிகாரமும் உங்களுக்கும் எனக்கும் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆமென். ஆனா இது என்னைக்காவது உணர்ந்திருக்கிறீங்களான்னு பாருங்க.
எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. இங்கே அமர்ந்திருக்கிற உங்களில் யாராவது சில பதவிகளில் இருப்பீர்கள் என்றால், ஒரு மேனேஜராக, ஒரு சூப்பர்வைசராக, ஒரு எம்டியாக, ஒரு ஏதோ ஒரு பொறுப்பில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், அந்த பதவியிலே இருக்கிற உங்களுக்கு அந்த பதவிக்கான ஒரு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை அந்த பதவிக்கான எல்லைக்குள்ளே நீங்கள் செயல்படுத்த சகல உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு தாசில்தாரை எடுத்துக்கொள்வோமானால், இப்போ ஒரு உதாரணத்துக்கு அம்பத்தூர் தாலுக்காவிலே ஒரு தாசில்தார் இருக்கிறார் என்றால், அம்பத்தூர் தாலுக்காவினுடைய எல்லைக்குள்ளே அவர் எல்லா அதிகாரமும், அதாவது தாசில்தார் என்ற அந்த பதவிக்குரிய சகல அதிகாரத்தையும் உடையவராய் அவர் இருக்கிறார். ஒரு மாவட்ட கலெக்டரை நாம் எடுத்துக்கொண்டால், அந்த மாவட்ட கலெக்டர், இப்ப திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கலெக்டரை நாம் எடுத்துக்கொண்டால், திருவள்ளூர் மாவட்டத்தின் எல்லைக்குள்பட்ட எல்லைக்குள்ளே அவர் தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கு சகல உரிமையும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் யாரும் போய் கேட்க முடியாது, ஏன் இதை செய்யற, எந்த அதிகாரத்தோடு செய்யற, எப்படி நீ இதை செய்யலாம்னு சொல்லி கேட்க முடியாது. ஏனென்றால் அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த அதிகாரத்தை உணராதவராய் அவர் இருப்பார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த அதிகாரத்தை செயல்படுத்தாதவராய் அவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த அதிகாரத்தினுடைய வலிமையை, அந்த வல்லமையை, அதனுடைய பலனை உணராத மனிதனாய் அவர் இருப்பார் என்றால், அந்த அதிகாரத்தை அவர் எப்படி செயல்படுத்துவார்? அந்த அதிகாரத்தை செயல்படுத்தாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுங்களா? ஒரு உதாரணமா சொல்றேன். ஒரு தாசில்தார் அலுவலகத்தில் அந்த தாசில்தார் தனக்குரிய அதிகாரத்தோடு அவர் நடந்து கொள்ளாவிட்டால், அவருடைய அலுவலகத்தில் இருக்கிற ஒரு பியூன், ஒரு ஓஏ, ஆபீஸ் அசிஸ்டன்ட், அவன் அதிகாரம் உள்ளவனாய் மாறுவான். யோசித்து பாருங்க. அந்த தாசில்தாருக்கு எங்க கையெழுத்து போடணும்னு தெரியல, எந்த விண்ணப்பத்துக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்படி வைத்துக் கொள்வோமே. ஆனா பதவிக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டாரு. இப்ப என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஒரு ஓஏ, ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட், அவன் இந்த தாசில்தாரை டாமினேட் பண்ணுவான். என்ன செய்வான் தெரியுங்களா? சார், இந்த ஃபைல்ல கையெழுத்து போடுங்க, இதுக்கு சாங்ஷன் பண்ணுங்க, இதுக்கு இப்படி பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் டாமினேட் பண்ணுவான். அதே போலதான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்களும் நானும் அந்த அதிகாரத்தை உணராத வரைக்கும், அந்த அதிகாரத்தை அனுபவிக்காத வரைக்கும், அந்த அதிகாரத்தை செயல்படுத்தாத வரைக்கும் நம்முடைய மாம்சம், நம்முடைய சுயம், இந்த உலகம் நம்மை அதிகாரம் செய்து கொண்டிருக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏன் பல காரியங்களை இங்கு ஜெயங்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்றால், அதற்கு மிக முக்கிய காரணம் உங்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தவில்லை. உங்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தவில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பாருங்க, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை, அந்த அதிகாரம் அவருக்கு இருந்தது. அந்த அதிகாரத்தை அவர் விட்டு கொடுத்து இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். இது எதுக்கு குறிப்பிடுகிறேன் என்றால், இப்ப நான் முன்னாடி சொன்ன பாருங்க, பார்வோன் தனக்கு நிகராக யோசேப்பை உட்கார வைக்கல. ஆனா இயேசு கிறிஸ்து தான் அந்த நிலையை உதறி தள்ளினார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அதை விட்டு கொடுத்து வந்தாரு. ஆனா அவர் உயர்த்தப்பட்ட போது, அங்க வசனம் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது, தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்திருக்கும்படி செய்தார் என்று வருகிறது இல்லையா? அந்த உயர்ந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்து போன போது, அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? தான் இருக்கிற அந்த இடத்திலேயே நீங்களும் நானும் அமரும்படி கர்த்தர் அந்த உயர்ந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களில் தனக்கு எந்த அதிகாரம் இருந்ததோ அந்த அதிகாரத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயுவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, நோய்களை குணமாக்க, பிசாசுகளை துரத்த அவர்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவர்களுக்கு ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நான் மட்டும்தான் பிசாசு துரத்தோம்ப்பா, யாருக்கு பிசாசு பிடிச்சிருந்தாலும் எங்கிட்ட கூட்டிட்டு வா, நான் என்ன செய்யறேன்? எல்லாருக்கும் நான் பிசாசு துரத்துறேன். எனக்கு தான் சுகமாக்கும் வரம் இருக்கு. அதனால யாரெல்லாம் நோயாளியா இருக்கிறாங்களோ எல்லா நோயாளிகளையும் என்கிட்ட கூட்டிட்டு வா.
நான் எல்லாருக்கும் சுகமாக்குறேன். அப்படி இயேசு சொல்லவில்லை. மாறாக இயேசு அங்க என்ன செஞ்சாரு வாசிக்கலாம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்ப நம்ம உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட அமர வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும்போது நமக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நாம் உணராத வரைக்கும் அதனால் பலன் இல்லை. வேதம் சொல்லுகிறது பாருங்க, மத்தேயுவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே ஒரு 100க்கு அதிபதி இப்படி சொல்லுகிறான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன் இருக்கிறான். ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான். இயேசுவை பார்த்தவன் சொல்லுகிறான், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். தன்னுடைய அதிகாரத்தை உணர்ந்த அந்த 100க்கு அதிபதி இயேசுவுக்கு என்ன அதிகாரம் உண்டு என்பதையும் அங்கே அறிக்கை செய்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்கான அந்த அதிகாரத்தையும் ஆளுகையின் ஸ்தானத்தையும் நாம் உணராவிட்டால், அதை செயல்படுத்தாவிட்டால் நாம் அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும். அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்தின் எல்லைகளிலே, உங்கள் ஊழியத்தின் எல்லைகளிலே நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை செயல்படுத்தாவிட்டால், உங்கள் அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் பிசாசு உங்களை அடிமைப்படுத்துவான். பிசாசு உங்கள் குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்வான். பிசாசு உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே கிரியை செய்வான். இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்கள் உங்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. இந்த அதிகாரத்தை விசுவாசத்தினால் பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். நமக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார் இல்லையா, அந்த அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்தணும்? விசுவாசத்தினால் பயன்படுத்த வேண்டும். அதே ஒரு உதாரணமாக சொல்றாரு. மத்தேயுவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்றாரு, நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும். இல்லையா? அப்படிதான் நாங்கள் சொல்லியிருக்கு. வாசிமா. அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஆனா நம்மால முடியாதுன்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கோம் தானே. முதல் குறிப்பில் நான் சொன்ன பாருங்க, நமக்குள் மாற்றத்துக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா, நாம் அவரை போல மாறுவதற்கு இடம் கொடுத்தால். என் நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா, என்னால் மாற்றிக்க முடியல, என்னால் மாற முடியல, என்னால் விட முடியலன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ அதை செய்ய முடியாதவங்க இதையும் செய்ய முடியாது. எதை செய்ய முடியாது? மலையை பெயர்க்க முடியாது. ஆனால் இயேசு சொல்கிறாரு, கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தாலே நீ பெயர்ந்து போன்னு சொன்னால் போயிடுங்கிறாரு. ஆனால் நம்ம அப்படி பேசுறதுக்கே பயப்படுறோம், அப்படி சொல்றதுக்கே பயப்படுறோம், யோசிக்கிறோம், நடக்குமா, சொன்னால் நடக்குமா அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு சொல்றாரு, நீ விசுவாசத்தோடு சொன்னேன்னா நடக்கும் அப்படிங்கிறாரு. ஏன்னா உனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சார், நமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தினால் அது நடக்கும். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த அதிகாரத்தை நம்ம எங்க பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரத்தை நாம் நம்முடைய ஊழியங்களில் பயன்படுத்த வேண்டும். ஊழியம் செஞ்சாதான் அதிகாரம் செயல்படும். அல்லேலூயா. நான் தாசில்தார்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருந்தாருன்னா தாசில்தார் வேலை நடக்காது இல்லையா. சில தாசில்தார்லாம் வீட்டில் மனைவிக்கு புடவை துவைச்சு கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க, பாத்திரம் கழுவி கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க, கவனிச்சிருக்கலாம். ஒருவேளை நம்ம கூட செய்யலாம், சரிங்களா, தவறு கிடையாது. நம்முடைய மனைவிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது தவறு கிடையாது, அதை நான் தப்புன்னு சொல்ல. ஆனால் நம்முடைய அதிகாரத்தை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்துறதுக்கு நம்ம அங்கே போகாட்டி அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. அப்போது நமக்கான அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும்னு நம்ம என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும்.
அப்படின்னா என்ன பாஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா? அதுக்கு தான் எங்கள் சர்ச்சில் பாஸ்டர் இருக்கிறார். எதுக்கு? ஊழியம் செய்கிறதுக்கு. அவரால் முடியாத போது அவருக்கு 2-3 அசிஸ்டண்ட் வேற இருக்கிறாங்க. அவங்களால முடியாத போது ஒரு 2-3 மூப்பர்கள் இருக்கிறாங்க. மிஞ்சி போனால் ஒரு 10 பேர். அவங்க தான் பாஸ்டர் எங்கள் சர்ச்சில் ஊழியம் செய்கிறாங்க. நீங்கள் என்னம்மா செய்கிறீங்க? நீங்கள் என்னையா செய்கிறீங்க? நாங்கள் வர்றோம் போகிறோம், எங்களால் முடிஞ்சது அதானே. வரதே பெரிய விஷயமா இருக்குது பாஸ்டர். பிசாசு எப்படியெல்லாம் தடையை கொண்டு வரான்னு தெரியுங்களா? நானும் எவ்வளோ போராட்டத்தோடு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரேன் தெரியுங்களா? அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்களும் அப்படி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். இது நான் வெளியில் மற்ற சபைகளுக்கு போகிறேன் பார்த்தீங்களா, அங்கே கேள்விப்படுற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஊழியர் செய்யணும். ஊழியர் செஞ்சாதான் அதிகாரம் செயல்படும். அல்லேலூயா. சிலர் நினைக்கிறீங்க, என்ன ஊழியம் செய்கிறது, எனக்கு தான் வரமே கிடையாது. எனக்கு என்ன கிடையாது? வரமே கிடையாது. அட, எனக்கு அழைப்பே கிடையாதுங்க. அழைப்பே இல்லை, வரமே இல்லை, அப்புறம் என்னத்தை ஊழியம் செய்யறது? அப்படி வேற நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே நிறைய பேர் பல வருஷமா ஊழியம் செய்யாம இருக்கிறவங்க சபைகள் இருக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது எல்லாரும் மேலும் விழுந்த கடமை. நாம் செய்யக்கூடிய முதல் ஊழியமே அதுதான். என்ன ஊழியம்? சுவிசேஷ ஊழியம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இலங்கை தேசத்தில் ஒரு மிஷினரி இருந்தார். அவர் இப்படி சுவிசேஷ ஊழியத்தை ஒரு விளக்கமா இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரனை பார்த்து எங்கே சாப்பாடு கிடைக்கிறது என்று சொல்லுவதற்கு பெயர் தான் சுவிசேஷம். ரொம்ப சிம்பிளா சொன்னார். சுவிசேஷம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லும்போது, சுவிசேஷ ஊழியம்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரன் இடத்தில் சாப்பாடு எங்கே கிடைக்கிறது. அப்போ நாங்கள் போனேன், எனக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு, நான் சாப்பிட்டுட்டேன், நீ பசியோடு இருக்கிறியா, உனக்கு சாப்பாடு வேணுமா, அங்கே போ, உனக்கு சாப்பாடு கிடைக்கும். இப்போ நான் பாவத்தில் இருந்தேன், பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன், சாபத்தில் இருந்தேன், பிசாசின் பிடியில் இருந்தேன். நான் இயேசுவிடம் வந்தபோது அவர் என்னை விடுதலையாக்கிட்டார். அவர் என்னை மன்னிச்சிட்டாரு. அவர் என்னை அவருடைய பிள்ளையா மாத்திட்டாரு. நீயும் அங்கே வந்தீன்னா உனக்கு விடுதலை கிடைக்கும். ரொம்ப கஷ்டமா அதை சொல்றதுக்கு? இந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா? இயேசுவிடம் வா, அவர் உன்னை மன்னிப்பார். இயேசுவிடம் வா, அவர் உன்னை ஏற்றுக்கொள்ளுவார். இயேசுவிடம் வா, அவர் உன்னை ரட்சிப்பார். இது சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா? ஆனா இதில் சொல்றது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்லையா? ஆனால் நான் சொல்றேன் பாருங்க, ஊழியம் செய்ய தொடங்கினால் மட்டும்தான் வரம் கிரியை செய்யும். ஊழியம் செய்யாத இடத்துல வரம் வேலை செய்யாது. நிறைய பேர் ஊழியம் செய்யறதுக்கு தயங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, வரம் இருந்தால், எனக்கு தான் வரம் கிடையாது, நான் எங்கத்த ஊழியம் செய்யறது அப்படின்ட்டு. இல்லை, உங்களுடைய வரம் கிரியை செய்வதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஊழியத்தை செஞ்சாகணும். ஊழியம் செய்தால் மட்டும்தான் வரம் வேலை செய்யும். வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க்குவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க்குவின் சுவிசேஷம் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். சரிங்களா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, ஆண்டவர் அவங்களோட இருந்து அவர் கிரியை செய்கிறார். வரம் என்பது நம்ம கிட்ட இருக்கிற திறமை கிடையாது. வரம் என்பது நமக்குள் இருந்து அவர் செய்யும் வேலை. அல்லேலூயா. அப்போ அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும். அப்போ நான் அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன், ஆண்டவர் என்னை மேலே உட்கார வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கே சுகமாக இருப்பதற்காக தேவன் நம்ம அங்கே வைக்கல. எஸ்தர் அரசியா மாறிட்டாங்க. இப்போ ஆமான் எல்லா யூதர்களையும் கொல்லுவதற்கு சூழ்ச்சி பண்ணிட்டான்.
இப்போ மொர்தெக்காய் எஸ்தரை பார்த்து சொல்றாரு, ஏமா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, நீ ராஜா கிட்ட கொஞ்சம் இதை குறித்து பேசு. அந்த அம்மா சொல்றாங்க, ஐயோ அரசர் கூப்பிடாம அரசவைக்குள்ள நான் நுழையவே முடியாது, தப்பி தவறி நான் நுழைஞ்சேன்னா செத்துருவேன், நான் என்னை கொன்றுவாரு அப்படின்னு சொல்றாங்க. மொர்தெக்காய் சொல்றாரு, இந்த மேன்மை எதுக்குமா உனக்கு கிடைச்சிருக்கு? நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும். ஏன் தேவன் உங்களை உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார்? அவரோடு உட்கார வைத்து அவருடைய அதிகாரத்தில் உங்களை பங்குதாரராய் அவருக்கு சமமாய் உட்கார வைத்து அந்த வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எதுக்காக? அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டுறதுக்காக. அல்லேலூயா. அப்ப நீங்க அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொண்டு சென்றால் மட்டுமே உங்களுக்குள் இருக்கிற அதிகாரம் செயல்படும். உங்களுக்குள் இருக்கிற அதிகாரம் செயல்படும் போது உங்களுக்குள் இருந்த தேவனுடைய வல்லமை வரமாக கிரியை செய்யும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்வார். உங்கள் மூலமாக இன்னும் அநேக ஆத்துமாக்கள் இந்த திருச்சபைக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. இன்னும் அநேகரால் இந்த திருச்சபை நிரம்பும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. மூணாவது பாயிண்ட் 3 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடறேன். பிரசங்க இயல் வகுப்பின் அடிப்படையில் இது முற்றிலும் தவறு. ஹோமிலெட்டிக்ஸ் ரூல் படி நான் செய்கிறது தப்பு. ஏன்னா 3வது பாயிண்ட்டுக்கும் ஈக்குவல் டைம் கொடுத்து நான் பேசணும். அந்த தவறு நான் செஞ்சுட்டேன். அதுக்கு எனக்கு மார்க் போட்டால் கம்மியாக தான் வரும். ஆனாலும் அந்த பாயிண்ட்டை நான் சொல்லாமையும் போக முடியாது. ஸோ 3வதாக எதில் பங்கு நமக்கு கொடுத்திருக்கிறார்? மகிமையிலே பங்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அதாவது நம்மை 3வதாக அவர் எதற்கு சுதந்திரவாளிகளை ஏற்படுத்தியிருக்கிறார்? அவருடைய மகிமைக்கு பங்குள்ளவர்களாக. இது கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக் சென்ஸில் தான் இருக்குது. அதாவது எதிர்கால சிந்தையில் தான் அது இருக்கிறது. ஸோ இந்த மகிமையில் பங்கு பெற 4 குறிப்புகளை நான் சொல்லி முடிச்சிடறேன். பாடுபட்டால் மகிமையில் பங்கு பெற முடியும். அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்காத வரைக்கும் பாடு வராதுங்க. நீங்கள் பாடு வர வேண்டாம். நீங்கள் பாடு நினைக்கிறது வேற பாடலாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. என்னன்னா, வீட்டில் சண்டை வந்துருச்சு, கடன் பிரச்சனை ஆயிடுச்சு, அதெல்லாம் பாடு கிடையாது. பாடு என்பது என்னன்னா, சுவிசேஷத்தை அறிவிப்பதனால் வரக்கூடிய துன்பம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் பாடு. அப்போ நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிச்சாதான் உங்களுக்கு என்ன வரும்? பாடு வரும். அதனால தான் பாஸ்டர் நாங்கள் சுவிசேஷமும் அறிவிக்கிறது இல்லை, இல்லையா? அதனால தான் சுவிசேஷம் அறிவிக்கிறது இல்லை. ஏன்னா சுவிசேஷம் அறிவிச்சா பாடு வருது இல்லையா? ஆனால் பாடுபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன உண்டு? மகிமையில பங்கு உண்டு. அல்லேலூயா. 2வது, விசுவாசத்தில் நிலைத்திருந்தால், தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் உங்களுக்கு மகிமையிலே பங்கு உண்டு. 3வது, கடைசி வரைக்கும் நீங்கள் உண்மையாக இருந்தால், உங்களுடைய அழைப்பிலும் உங்களுடைய ஸ்தானத்திலும் நீங்கள் கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்தால் உங்களுக்கு மகிமையிலே பங்கு உண்டு. நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு மகிமையிலே பங்கு உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்படி எழுந்திருப்போம். நாம் ஜெபிக்கலாம். காலு பிடிச்ச மாதிரி இருக்கு, தூக்கி விடுப்பா. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்.
எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய தன்மையிலே, அவருடைய தன்மைக்கு நம்மை சுதந்திரவாளிகளாய் வைத்திருக்கிறார். அவர் யாராய் இருக்கிறார்? அவருடைய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். அவருடைய அதிகாரத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். அவருடைய மகிமைக்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். பிரியமான தேவஜனமே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்க கேட்டிருக்கிற அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து தியானியுங்க. உங்களுடைய நிலைமை என்னங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. தேவன் எவ்வளவு பெரிய ஸ்தானத்தில், எவ்வளவு பெரிய மகிமையான இடத்துல உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார், உட்கார வைத்திருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு ஒப்புக் கொடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கும் இந்த திருச்சபையின் மக்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உன்னதமானவருடைய பிள்ளைகளாக ஆண்டவரே, உம்முடைய சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகவும், உம்முடைய அதிகாரத்துக்கு பங்குள்ளவர்களாகவும், ஆண்டவரே உம்முடைய மகிமைக்கு பங்குள்ளவர்களாகவும் எங்களை ஏற்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்தில் தொடர்ந்து இந்த சபை வளர, மகிமையடைய, மறுரூபப்பட ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். யாவரும்